அன்பான தமிழர்களே, உங்களை ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நாம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, நீங்கள் காதலிக்கிறவங்க என்ன சொல்கிறது, உங்கள் காதலிக்கிறவங்க வாழ்க்கையில் நீங்கள் மட்டும்தான் ஒரே காதலா, இல்லைன்னா சைடில் ஏதாவது ட்ராக் ஓடுதா, எனி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம நிறையா ஸ்டோரிஸ் கேள்விப்படுறோம். நாம் பார்க்குறது எல்லாமும் நிஜம் கிடையாது. நாம் நம்புறது எல்லாமே நிஜமாக இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கறதுக்கு மட்டும்தான். ஸோ யாருக்கு எது பொருந்ததோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. பொருந்தாதவங்க தயவு செஞ்சு அதை விட்டுருங்க. ஏன்னா இந்த ரீடிங் கொஞ்சம் சென்சிட்டிவான ரீடிங்காக தான் இருக்க போகுது. ப்ளீஸ் ப்ரெஸ். கலெக்டிவோட பர்சன் எவ்வளோ லாயலாக இருக்காங்க கலெக்டிவ்க்கு? கலெக்டிவோட பர்சனோட லாயல்ட்டி. நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸ்டேபிள் பர்சன், ஸ்லோ அண்ட் ஸ்டடி. கலெக்டிவோட பர்சனோட லாயல்ட்டி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். கலெக்டிவோட பர்சனோட லாயல்ட்டி. பிளாக்கேஜ். ஜென்டில்மேன் ஆனால் பிளாக்ட் எனர்ஜி. கலெக்டிவோட பர்சனோட லாயல்ட்டி. கலெக்டிவோட பர்சனோட லாயல்ட்டி. கிராஸ் ரோட். நீங்கள் ஒரு ஆப்ஷன் தான் ஆக்சுவலாக. பாட்டம் டெக்கில் காமிக் பீப்புள் உங்களோட எனர்ஜியை ரீப்ளேஸ் பண்ணணும் ட்ரை பண்ணுறாங்க. இல்லைனா இந்த கனெக்ஷனை உங்ககிட்ட இருந்து திருடணும்னு நினைக்கிறாங்க. குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். பிரபஞ்சம் இப்போ உங்களுக்கு என்ன கைட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டெபிலிட்டி. குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜி. ஸோ நீங்கள் இப்போ சரியான பாதையில் தான் இருக்கீங்க. இந்த சரியான பாதை நீங்கள் இப்போ கரியரில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுதான் சரியான பாதை. உங்கள் பர்சன் உங்ககிட்ட காதலை சொல்கிறதுக்கு பிளாக்கேஜ் கண்டிப்பாக இருக்குது. மேபி அவங்க வீட்டில் இஷ்யூ. இது ஃபேமிலி ரிலேட்டடான இஷ்யூ தான். ஸோ ஸ்லோவாக தான் மூவ் பண்ணுறாங்க உங்களை நோக்கி. இட் இஸ் கோயிங் டு டேக் சம் டைம். அதனால் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, யாரோ ஒருத்தங்க உங்களை மாதிரி நடிக்கிறாங்க. காப்பி கேட் எனர்ஜி. உங்களை மாதிரி நடித்து உங்கள் பர்சனை கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். இட்ஸ் லைக் இதெல்லாம் வெறும் ட்ராமா தான். யாராவது நடித்தாங்கன்னா போய் விழுந்துருவாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டிவைன் மாஸ்க்லாம் இருக்க முடியாது. கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னாவே முடிஞ்சு போச்சு. ஸோ யாரோ ஒருத்தங்க உங்களை மாதிரி நடித்து, இல்லைனா ஏதோ ஒரு விஷயத்த இந்த மாஸ்குலின் கிட்டேருந்தே திருடி அது அவங்களோட விஷயம் திருப்பி அவங்களுக்கே கொடுத்து அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் லைக் சம்திங் ஸ்டீலிங். இந்த விப்கார்டு எல்லாம் என்ன, இந்த விப்கார்டு ஸ்டோரி என்ன அப்படின்னா, உங்களோட பொருளையே உங்ககிட்ட எடுத்து, மேபி உங்களோட பொருள் எடுத்து நான் ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு அதை காணும் நீங்கள் தேடும்போது நான் என்னமோ ஆள் வச்சு எல்லாத்தையும் தேடி அதை திரும்ப உங்ககிட்ட கொண்டு கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுறது, அதுதான் ஸ்டோரி. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு திருட்டு வேலை அவங்கள சுற்றி நடக்குது. இந்த காதலை குலைக்கிறது தான் அவங்களோட எண்ணம். ப்ளீஸ் ப்ரெஸ். கலெக்டிவோட பர்சனோட லாயல்ட்டி. கலெக்டிவோட பர்சனோட லாயல்ட்டி. வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் தேர் லாயல்ட்டி? ஜஸ்டிஸ். எம்பரர். egoistic பர்சன். ஃபேமிலி மேன். உங்கள் பர்சனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்கலாம். த வேர்ல்ட். கம்ப்ளீஷன். ஸோ ஜஸ்டிஸ். மேபி சப்போஸ் இன்கேஸ் மேரேஜ் ஆயிருந்தது அப்படின்னா தே ஆர் டிவோர்சிங் தம் ஃபார் ஷோர். ஏன்னா ரெண்டு எண்டு கார்டு இருக்குது. வேர்ல்ட் கார்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாஸ்ட் சைக்கிளை முடிச்சுட்டு புது சைக்கிளுக்குள்ளே போகிறது ஜஸ்டிஸ் கார்டு. பாஸ்ட் சைக்கிளை முடிக்கிறது அப்படின்னா டிவோர்ஸ். ஏன்னா எம்பரர் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வைஃப் கேரக்டர் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். மேபி இந்த வைஃப் கேரக்டர் உங்களை மாதிரி நடித்து அவங்கள பிளாக் பண்ண ட்ரை பண்ணலாம். சம்திங் ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி உங்கள் பர்சனோட சிச்சுவேஷனில் இருக்குது. இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் சிச்சுவேஷன்ஷிப் எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ போயிட்டுருக்க சூழ்நிலை யாராவது அவங்கள பிளாக் பண்ணுறாங்க, யாராவது அவங்க வழியை மறைக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ட்ராமாவை முடிச்சுட்டு இந்த கனெக்ஷனுக்குள்ளே ஒரு ஜஸ்டிஸ், அதாவது ஒரு நியாயத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. பேலன்ஸ். நீங்கள் எவ்வளோ தூரம் இந்த கனெக்ஷனுக்கு லாயலாக இருக்கீங்களோ அதே அளவு லாயல்ட்டியை உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அவங்க பவரில் அவங்க ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் லைக் எம்பரர் எனர்ஜி. நான் தான் அவனோட ஹீரோ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு எனர்ஜி. டேக்கிங் தேர் பவர் பேக். யார்கிட்டேருந்து இந்த மாதிரி பிளாக்கேஜ் பண்ணுறவங்க கிட்டேருந்து அந்த பவரை அவங்க திரும்ப ரீகெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ப்ளீஸ் ப்ரெஸ். வாட் இஸ் எனர்ஜி ஆஃப் கலெக்டிவ் பர்சன்ஸ் லாயல்ட்டி? கலெக்டிவ் பர்சன்ஸ் லாயல்ட்டி. வாட் இஸ் எனர்ஜி ஆஃப் கலெக்டிவ் பர்சன்ஸ் லாயல்ட்டி? எ ஃப்ரெண்ட். Oh my God.
சப்போஸ் இந்த ஃப்ரெண்டு கேரக்டர் நீங்கள் இல்லை, நாங்கள் வந்து ஆல்ரெடி காதலை சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பர்சனோட எனர்ஜியில் ஒரு பர்சன் இருக்காங்க ஃபார் ஷுர். கரெக்டரோட பர்சனோட லாயல்ட்டி, ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட், அந்த மாதிரி எனர்ஜி, மணி, ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட் கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அகெயின் இந்த எம்பரர் எனர்ஜி, உங்கள் பர்சன் கொஞ்சம் வந்து நாங்கிற கர்வம் ஜாஸ்தி. சில நான் என்னை பார்த்தா எல்லோரும் விழுந்துருவாங்க, இல்லைனா வந்து நான் யார் தெரியுமா அப்படின்னு. இவங்க 100% உங்களுக்கு லாயலாக இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா ஜென்டில்மேனும் பிளாக்கேஜ் எனர்ஜி. இது வந்து அடுத்தவங்க தான் பிளாக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே பாட்டம் டெக்கில் எனக்கு இருக்கிறது சீக்ரெட்ஸ் கார்டு. நான் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹைட் எனிதிங். ஸோ ஏன்னா உங்களுக்கு உங்களோட சூழ்நிலை தெரியணும். இது வந்து நிச்சயமாக எல்லாத்துக்கும் பொருந்த போகிறதில்ல. ஆனால் வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட் எனர்ஜி இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து ஒரு ஒய்ஃப் கேரக்டர் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பர்சனுக்கு ப்ரைட் நிறையா இருக்குது. நாங்கிற அகங்காரம், என்னால் வந்து எல்லாத்தையும் மடக்கிட முடியும், அந்த மாதிரி எனர்ஜி பார்க்குறேன் நான் இங்கே. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு தான் உங்கள் பர்சனோட வாழ்க்கையில் முன்னாடி போகிறது, இந்த பாதையை நோக்கி போகிறத பற்றி நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு வார்னிங், ஒரு ட்ரிகர் வார்னிங். ஏன்னா இப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த கைடன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டெபிலிட்டி, உங்கள் வேலையை பார்க்க சொல்கிறாங்க. இந்த கனெக்ஷனில் இந்த பர்சன் மேலே உங்களோட ஃபோக்கஸை போட சொல்லலை. லெட்ஸ் see what is the secret. Please spirits, spill the tea. What is a secret? What is a secret? Secret is a secret baby அப்படின்றாங்க. What is a secret spirits? Secret again, அந்த கார்டு சீக்ரெட் போகவே மாட்டேன். இந்த சீக்ரெட், ஸோ அந்த சீக்ரெட் வந்து வெளியில் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். க்ளவுன். ஸோ பாட்டம் டெக்கில் க்ளவுன். இந்த பர்சன் வந்து நினச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்று. நியூ பூ. ஓ, ஐ காட் இட். ஆக்சுவலாக உங்கள் பர்சன் வந்து இந்த எனர்ஜியில் இருக்க ட்ரை பண்ணாங்க. இட்ஸ் லைக் நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு அகங்காரத்தில் உங்களை விட்டு போயிருக்கலாம். ஸ்னீக்கி ஃபயர் சைன், ஒரு ஸ்னேக் எனர்ஜி, ஃபேக் ப்ரொஃபைல். உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க உங்கள் பர்சன். உங்கள் பர்சன் இனிமேல் சொல்கிறதுல அர்த்தம் இருக்கான்னு எனக்கு தெரில. ஸோ ஒரு ஃபேக் கடவுளே, ஃபேக் ப்ரொஃபைல், ஹைடிங் தெம்செல்வ்ஸ், பிளாட்டிங் சோஷியல் மீடியா. ஸோ சோஷியல் மீடியாவில் அவங்க ஃபாலோ பண்ணலாம் வேறு ப்ரொஃபைலில், இல்லைனா வந்து தெரியாமல் உங்களோட ப்ரொஃபைலை செக் பண்ணலாம். இதில் வந்து யாரோ ஒருத்தங்க வந்து ஃபயர் சைன், அதாவது சிம்மம், தனுசு, மேஷம், அதாவது பேஷன். உங்கள் பர்சனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏன் திரும்ப உங்கள் பர்சன் சொல்கிறேன், இந்த பர்சனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னீக்கி பேஷன், அதாவது திருட்டுத்தனமாக போகிற பழக்கம் இருக்குது. போகிறேன்னா உங்களை விட்டுட்டு வேறு யார்கிட்டையாவது போகிறது. ஸோ இது வந்து இது தனி ட்ராக். இந்த நியூ பூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு. ஒரு சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்ச நாள் ஒரு பிரேக்கில் இருக்கீங்க, இல்லைனா நீங்கள் உங்களோட ஃபோக்கஸ் வந்து உங்களோட கரியரில் இருக்குது அப்படின்ற சமயத்தில் ஒரு நியூ பூ உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்காங்க. ஒரு புது ஃப்ளிங், ஒரு டெம்பரரி லவ் சிச்சுவேஷன். அவங்க வந்து இந்த பர்சனை இப்போ ஏமாற்றிருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கள வந்து ஏமாற்றிருக்கலாம். அதை தான் இந்த விப். அவங்கள வந்து காசுக்காக ஏமாற்றிருக்கலாம். ஸோ 2 பேர் வந்து இப்போ ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர், அது வந்து நியூ பூ வந்திருக்கலாம். ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லி உள்ளே வந்து அவங்கள ட்ராப் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா காசுக்காக இருக்கலாம், இல்லைனா நான் தான் டிவைன் ஃபெமினின்னு சொல்லி ஏமாற்றிக்கலாம். பட் இந்த முட்டாள் வந்து இப்போ முட்டாள் மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. க்ளவுன், தே ஆர் ஃபீலிங் லைக் எ ஃபூல். இதை ட்ராப்பை பிளான் பண்ணதே ஃபேமிலி தான். ப்ரெக்னன்சி ட்ராப். இந்த பர்சனை சுற்றி நிறைய எனர்ஜி இருக்குது. இந்த பர்சனை சுற்றி கசகசன்னு இருக்குது எனர்ஜி. ஸோ ப்ளீஸ் டு பி ஃப்ரேங்க், இந்த பர்சன் வந்து உங்களோட ஆப்ஷன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இந்த பர்சனுக்கே ஒரு தெளிவில்லை. ஸோ அவங்கள சுற்றி வந்து நிறைய ட்ராமா போயிட்டுருக்கு. அவங்களே இப்போ அவங்கள பற்றி ஒரு ஜோக்கர் மாதிரி தான் ஃபீல் பண்ணுங்க. க்ளவுன், ஹியூமிலியேஷன், ஃபீலிங் அஷேம்ட். ஏன்னா அவங்க வந்து என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட கரியரில் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அந்த கேப்பில்
இன்னொரு புது காதல் முளைச்சிருக்கு. அந்த புது காதல் வந்து அவங்கள ஏமாத்திருக்காங்க. உங்கள நடிச்சு ஏமாத்திருக்கலாம், காசுக்காக ஏமாத்திருக்கலாம். ஒரு ஒரு ஸ்டேஜில இப்போ பல்ல இழிச்சிருச்சு. இப்போ அவங்க வந்து ஒரு முட்டாள் மாதிரி ஃபீல் பண்ணாங்க. 2 ட்ராப் இருக்கு அவங்கள சுத்தி. ஒண்ணு வந்து ஒரு பிரெக்னன்சி ட்ராப் இருக்கு. அது வந்து நான் சொன்னேன்ல ஆல்ரெடி ஒரு வைஃப் கேரக்டர். தே ஆர் பிளானிங் டு டிவோர்ஸ். அடுத்தது வந்து ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர். இந்த ஃப்ரெண்ட் கேரக்டரோட இந்த நியூ பூ அவங்க வந்து சூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து மணி. அவங்க வெல்தியாக இருக்கலாம். ஆஹா நான் அடிச்சிட்டேன்டா ஜாக்பாட் அப்படின்னு நினச்சிருக்கலாம். பட் அவங்க வந்து இவங்கள டே இருடா உன் பாக்கெட்டை நான் காலி பண்ணுறேன் அப்படின்னு அந்த நியூ பூவோட இன்டென்ஷன். ஸோ இப்போ எல்லாமே பூ ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நீங்களும் இல்லை, நியூ பூவும் இல்லை. இப்போ வைஃப் கேரக்டர் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து எல்லா கேரக்டரும் அவங்களுக்கு அப்ளை ஆகும்னு அவசியம் இல்லை. டேக் வாட் ரெசனைஸ். உங்களுக்கு எது பொருந்ததோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. பட் டு பி ஃப்ரேங்க், திங்கிங் ஆஃப் யூ. உங்களை சர்ச் பண்ணாங்க. கண்டிப்பாக ஆன்லைனில் உங்களை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இல்லைனா வந்து ஆன்லைனில் உங்கள் ப்ரொஃபைலில் சர்ச் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. பட் யூ கான்ட் ட்ரஸ்ட் திஸ் பர்சன். இந்த பர்சனோட நம்பிக்கை நட்சத்திரமா அப்படின்னா நோ, ஹீ இஸ் நாட் அ ஜென்டில்மேன். உங்களுக்கு நியாயமாக நடந்துக்கலாங்களா? இல்லை. அவங்க இப்போ வேகமாக இந்த குப்பையெல்லாம் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க வேகமாக. அவங்களுக்கு தெரியும் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் பாதை மாற்றிட்டீங்க. நீங்கள் அவங்கள நோக்கி போகிற பாதையில் இல்லை, உங்கள் பாதை மாறிடுச்சு இப்போது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்குது. நீங்கள் இங்கேருந்து இங்கே போய் மறையிறதுக்குள்ளே அவங்க வந்து உங்களை பிடிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அவுட் ஆஃப் ரீச். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் பூ எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். வாட் இஸ் திஸ் நியூ பூ? Please clarify this energy spirits please. ஸோ டு பி ஃப்ரேங்க், இந்த எனர்ஜி உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல மேட்ச் ஆச்சு அப்படின்னா கண்ணை மூடிட்டு இது உங்கள் கனெக்ஷன் இல்லை, இந்த பர்சன் வந்து நாட் ட்ரஸ்ட் வர்த்தி, ஈகோயிஸ்டிக், யூ கான்ட் ட்ரஸ்ட் திஸ் பர்சன், போய்கிட்டே இருங்க. டோன்ட் ஸ்டாப். இந்த ரீடிங்கை நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக தான் பண்ணுறேன் பிகாஸ் யூ நீட் திஸ் அட்வைஸ். 2 of Wands, 2 of Swords energy, indecision. மேபி நீங்கள் இன்டெசிஷன் எனர்ஜியில் இருக்கலாம். யாரோ ஒருத்தங்க எட்டி பார்க்குறாங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே எட்டி பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. இல்லைனா வந்து நீங்கள் ஓடிடணும்னு நினைக்கிறீங்க இந்த கனெக்ஷனை விட்டு. ரொம்ப பொறுமைசாலி, டெம்பரன்ஸ் ஏஞ்சல், யூ ஆர் டிவைன் ஃபெமினன். உங்களுக்கு சந்தேகமே வேணாம். டவர், நீங்கள் ரொம்ப பொறுமைசாலி. இந்த பர்சனோட வாழ்க்கையில் இது யாருக்கு பொருந்ததோ அவங்களோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டவர் மூமெண்ட். இந்த நியூ பூ அப்படின்னு அவங்க நினச்சது வந்து ஒரு ஃபேக் எனர்ஜி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் இருக்கிறது டவர். Nine of Wands. இந்த கதை பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இருக்க வீடோட டோர் வந்து எரிஞ்சிருச்சு. இந்த டோர் வந்து இவங்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இப்போ தான். ஸோ ரீபில் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்த இந்த நியூ பூனால் இழந்துட்டாங்க. மேபி அவங்க வீட்டையே அவங்க இழந்திருக்கலாம். இப்போ வந்து ஒரு புது சின்ன வீடு இது பார்த்திங்கன்னா அரண்மனை மாதிரி இருக்குது. பெரிய வீடெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஓட்டு வீடு. ஸோ இந்த பர்சன் வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டி இழந்திருக்கலாம். அந்த நியூ பூவை நம்பி எழுதி கொடுத்துருக்கலாம், இல்லைனா நிறையா பணம் கொடுத்துருக்கலாம். இது வந்து யாரோ கட்டின வீடு. இப்போ இந்த வீடை வந்து அவங்க தான் கட்டணும். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ரீபில் பண்ணணும். ஏன்னா அவங்க இந்த எம்பரர் எனர்ஜிலேருந்து விழுந்தாச்சு. எதனால் அப்படின்னா 2 பேரும் அவங்கள ஏமாற்றிருக்கலாம். ஒன்று இந்த ஃப்ரெண்டு வந்து பணத்துக்காக ஏமாற்றிருக்கலாம், இல்லை நியூ பூ அவங்க வாழ்க்கையில் வந்ததே வந்து அவங்கள ஏமாத்துறதுக்கு தான். இப்போ உங்களை தேடிட்டுருக்காங்க எங்கே தண்ணி கிடைக்கும் அப்படின்னு. இது வந்து ஏஸ் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி, a நியூ பிகினிங். பேஜ் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி, தே வாண்ட் நியூ பிகினிங். ஆனால் இந்த பர்சன் நீங்கள் சுத்தமாக பைசாவுக்கு நம்ப முடியாது. அவங்க ஏன் உங்களை வந்து இப்போது தேடிட்டுருக்காங்க அப்படின்னா இப்போ ரீபில் பண்ணுறதுக்கு யாராவது வேணும். ஏன்னா அவங்க வாழ்க்கை இப்போ நம்புறதுக்கு யாரும் கிடையாது.
ஓ, இது ஏஸ் ஆஃப் வான்ஸ் தென். கண்டிப்பாக இந்த பர்சன் உங்ககிட்ட வருவாங்க. சர்ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் அப்படியே டோரை சாத்திட்டு ஓடி போயிடுங்க. சீரியஸ்லி ஐம் சேயிங், ஐம் நாட் ஜோக்கிங். ஏன்னா இந்த எனர்ஜியை நீங்கள் பைசாவுக்கு நம்ப முடியாது. ஏன்னா இட்ஸ் வெரி கிளியர், இட்ஸ் வெரி கிளியர். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வீடு வந்து எரிஞ்சு போச்சு, அவங்களுக்கு இப்போ பணம் இல்லை, தட்டுப்பாடு. நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, யூ ஆர் abundant. ஸோ உங்ககிட்ட வந்து ஒட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் வெரி கேவலமான எனர்ஜி. ஸோ ப்ளீஸ் இந்த யாராவது பார்த்தீங்க அப்படின்னா யூட்டர்ன் எடுக்காதீங்க. அப்படியே நீங்கள் எந்த ரோட்டில் இருக்கீங்களோ இந்த ரோட்டில் அப்படியே ஓடிடுங்க. இது வந்து உங்களுக்கான எனர்ஜியே கிடையாது. இது இட்ஸ் அ க்ளவுன். ஒரு ஜோக்கரை வச்சு நீங்கள் வாழ்க்கையில் என்ன சாதிக்க முடியும்? யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ கிங். ஏன்னா நீங்கள் டிவைன் ஃபெமினின் எனர்ஜி, யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். இது வந்து ஒரு ஜோக்கர் எனர்ஜி. இந்த ஜோக்கர் வந்து உங்கள் வாழ்க்கையில் வரதும் ஒன்று தான், வராமல் இருக்கிறதும் ஒன்று தான். நீங்கள் உங்கள் மனசை விட்டு சிரிக்கணும் அப்படின்னா சர்க்கஸ் போங்க, சிரிச்சிட்டு வந்துடுங்க, பே பண்ணிட்டு வந்துட்டே இருங்க. இது வந்து ஜோக்கர். இது வந்து வாழ்க்கைக்கு உதவாது. So this is your reading. Jai Saram. God bless you.